கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நம்ம மீனாட்சி தீபாவை பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. நீ வந்துட்டு கார்த்தியோட உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி இதெல்லாம் பண்ண, ஆனால் வந்துட்டு வீட்டில் இருக்கவங்க எப்படி தப்பாக பேசுகிறாங்க பார்த்தேல தீபா, பணத்துக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணுறன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கார்த்தியும் அதை நம்பிட்டு போகிறாரு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவர் என்னக்கா பண்ணுவார், பாவம் சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு, எல்லாம் என் தலை எழுத்துக்கா, இனிமேல் எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி நடக்கட்டும். ஆனால் கார்த்திக் சார் இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருக்காரேக்கா, அதை தான் என்னால் பார்க்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி விடு தீபா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி மீனாட்சி ஆறுதல் சொல்ல, அடுத்து வந்துட்டு தீபா ரூமுக்கு போகிறாங்க. கார்த்தி வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு சோஃபா இருக்குது, அதில் உட்காந்துருக்காரு. சார் ஃபீல் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லைங்க என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, பல்லவி வந்துட்டு ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா அதை கண்டிப்பாக காப்பாற்றுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். சாதாரண நம்பிக்கை கிடையாது, அவ்வளோ நம்பிக்கையாக ஷேராக எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு நான் சொன்னேன் கண்டிப்பாக பல்லவி எனக்காக பாட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வார்த்தையை நம்பின ஒரு காரணத்துக்காண்டி தான் அவங்க முகத்தை பார்க்காம கூட நான் கான்ட்ராக்டில் சைன் போட்டு கொடுத்தேன். ஆனால் இப்படி வந்துட்டு சிதம்பரம் கூட சேர்ந்து நம்ப வச்சு என்னை ஏமாற்றுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. கடைசியில் செட்டு சேர்ந்து என்னை வந்து இப்படி ஏமாற்றிட்டாங்களே, இது ஏமாற்றன்னு கூட சொல்ல முடியாது, நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகத்துக்கும் மேலே கூடவே இருந்து கழுத்து அறுத்துட்டாங்க. நான் எந்த காலத்துலேயும் பல்லவியை மட்டும் மன்னிச்சு ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட தீபா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சார் மன்னிச்சிருங்க சார், நான் தான் இந்த பல்லவி, இதை எப்படி உங்ககிட்ட சொல்லன்னு எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பல்லவி வந்துட்டு, அதாவது தீபா கார்த்திக் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது நம்ம கார்த்திக் சார்கிட்ட பேசியே ஆகணும், ஏன் நம்மளோட நிலைமையை வந்துட்டு எடுத்து சொல்லக்கூடாது, அந்த சிதம்பரம் பண்ண காரியத்தை ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு ஆஃபீஸில் இருக்கும்போது அடுத்த நாள் காலையில் தீபா வந்துட்டு கால் பண்ணுறாங்க. அதே கம்பெனியில் ஆனால் வேறு இடத்துல நின்றுட்டு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. கார்த்தியும் வந்துட்டு அந்த ஃபோனை பார்த்ததும் கட் பண்ணி விடுறாங்க. மறுபடியும் வந்துட்டு தீபா வந்துட்டு கால் பண்ணுறாங்க. கார்த்தி மறுபடியும் கோவத்தில் கட் பண்ண தீபா வந்துட்டு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. கார்த்திக் கோவம் தாங்காமல் டக்குன்னு அட்டென்ட் பண்ணி, எங்க உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்லையா, ஒருத்தவங்க ஃபோனை கட் பண்ணுறாங்கன்னா எதுக்கு என்ன ஏதுன்னு தெரியாதா, அவங்க உங்ககிட்ட பேச விரும்பலைன்னு அர்த்தம், நீங்கள் எதுக்கு மறுபடியும் கால் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது மட்டும் கிடையாது உங்ககிட்ட இனிமே பேசுகிறதுக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சார் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க சார், என்னோட சூழ்நிலை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, என்னங்க உங்களோட சூழ்நிலை அதையும் சொல்லுங்க, நான் உங்ககிட்ட அத்தனை முறை சொல்லிட்டேன், இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்லைங்க, நீங்க பண்ணது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம், அதை என்னைக்குமே நான் மன்னிச்சு ஏத்துக்கிறதாவே கிடையாது, இதை வந்துட்டு பத்தி இனிமே பேச வேணாம், நீங்களும் இனிமே எனக்கு கால் பண்ணாதீங்க, நான் பல்லவின்ற பேரையே வந்துட்டு எரேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சார் ப்ளீஸ் சார் இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல, நீங்க பண்ணதை விடுவாங்க, கூட இருந்தே நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கீங்க, நான் வந்துட்டு உங்களை மன்னிக்கிற ஐடியாலே கிடையாது, அந்த சிதம்பரத்தை கூட நான் ஒரு வகையில் ஏத்துக்கிருவேன், அவரை கூட என் கண்ணு முன்னாடி வந்து நின்று மன்னிச்சுக்கோன்னு சொன்ன கூட நான் மன்னிச்சுக்கிடுவேன், ஆனால் உங்களை நான் அந்த லிஸ்ட்டில் கூட சேர்க்கவே இல்லை, தயவு செய்து ஃபோனை வச்சுருங்க, இனிமேல் கால் பண்ணிட்டு இருக்காதீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடு தீபா வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கார்த்தி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அப்செட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு நான் எப்படி சார் என்னை புரிய வைப்பேன், நான் எந்த தப்பு பண்ணல, நான் எந்த விதத்தில் உங்களுக்கு நான் நிரூபிக்கிறது, நீங்கள் என்கிட்ட பேசக்கூட ரெடி இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, நான் என்ன சார் பண்ணுறது, இனிமேல் வந்துட்டு அவ்வளோதானா போச்சு, இனிமேல் நான் தான் பல்லவி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னாலும் நீங்கள் இதை புரிஞ்சுப்பீங்களான்னு தெரியல, எல்லாம் கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அடுத்த சீனில் வந்துட்டு சிதம்பரம் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தங்க கார்த்தியை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. சொல்லுங்கள் எதுக்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சார் இந்த கான்ட்ராக்ட் உங்கள் கையை விட்டு போச்சுல சார், அதை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, அந்த பொண்ணு வந்துட்டு பல்லவி இருக்கால சார் அப்படின்னு சொல்ல, அவங்கள பற்றி பேச வேணாம், நம்ம வேறு ஏதாவது பேசலாம், வேறு ஏதாவது பேச இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, சார் அதை பற்றி தான் சார் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்னன்னு தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி முடிவெடுக்கிறாங்க. அப்புறமேட்டி அவர் சொல்கிறாரு, சார் அந்த பொண்ணு பல்லவி இருக்காங்கள்ல சார், அவங்கள எவ்வளோ கஷ்டப்படுத்தி சிதம்பரம் சார் அங்கே பாட வர வச்சாங்க தெரியுமா சார், ரொம்ப பாவம் சார், அந்த பொண்ணை ரொம்ப மிரட்டி கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு போகும்போது அழுதுட்டு கஷ்டப்பட்டுட்டே போச்சு சார், ஆனால் சிதம்பரம் சார் வந்துட்டு அந்த பொண்ணை விடலை, ரொம்ப டார்ச்சர் பண்ணார், அதெல்லாம் மீறி தான் சார் அந்த பொண்ணு பாட வந்துச்சு, அவங்க உங்களுக்கு தான் பாடி கொடுக்குறதா இருந்திருக்காங்க, ஆனால் அதை சிதம்பரம் சாரால் பொறுத்துக்க முடியல, அதனால தான் சார் இந்த மாதிரிலாம் மிரட்டி அந்த பொண்ணை பாட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஐயோ நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி. அவங்க கால் பண்ண எப்பயாவது நம்ம என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விசாரிச்சிருக்கணும், ஆனால் நம்ம கண்மூடித்தனமாக பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட்டில் இருக்கும்போது, சார் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சார் சொன்னேன், அந்த சிதம்பரம் சார் அவங்களுக்கு எதிராக யாரையுமே வரவிட மாட்டாங்க சார், இந்த மாதிரி தான் அந்த ஃபீல்டில் அவர் மட்டும்தான் இருக்கணும்னு நினைப்பாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட, கார்த்தி வந்துட்டு அதை பற்றியே யோசனையில் உட்காந்துட்டு இருக்காங்க, இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சைடு தீபா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருச்சு.